ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நானும் நல்லா இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். அது எதை பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்மிங் ஜூலை 17th வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆடி மாதம் பிறக்குது. ஸோ நான் இந்த வருஷம் வரலக்ஷ்மி நோன்பு கும்பிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கோ. நான் ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியல. சரி, இந்த வருஷமாவது நம்ம கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும், நான் ஏதாவது பேச தெரியாமல் விளையாட்டாக பேசியிருந்தாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? இன்றைக்கி நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனோட ஃபேஸ் நான் கலசம் வச்சு கும்பிடணும் அப்படின்றது தான் நான் விரும்புகிறேன். ஸோ அம்மனோட ஃபேஸ் வாங்கியிருக்கிறேன். மஞ்சள் கலரில் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல கிரீடம்லாம் வச்சு ஜுவல்ஸ் போட்டு நல்லா அழகாக ஜிமிக்கி அம்மன் போட்டு நோஸ்பின் போட்டு இந்த மாதிரி ரொம்ப அலங்காரம் பண்ண ஒரு ஃபேஸ் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது நான் வரலக்ஷ்மி பூஜை அன்னைக்கு நான் கலசம் வச்சு சாரீ கட்டி அந்த ஜுவல்ஸ் போட்டு இந்த ஃபேஸை செட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அம்மனோட ஃபேஸ். இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த அம்மனோட ஃபேஸ் நான் வாங்கிட்டு வந்ததுமே ரொம்ப மங்களகரமாக அம்மனே வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் ஒரு காம்போவாக ஒரு 3 நெக் பீஸ் வாங்கியிருக்கிறேன். சோக்கர் டைப், அப்புறம் பார்த்திங்கன்னா மிட்டாரம், லாங் ஹாரம், இந்த 3மே செட்டாக வாங்கியிருக்கிறேன். அப்புறம் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா அந்த சூலாயுதம், அம்மன் அப்படின்றனாலே சூலாயுதம் தான். ஸோ அந்த சூலாயுதம் வாங்கியிருக்கிறேன். அம்மனுக்கு ஒட்டியானம் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதாவது ஃபைபர் பிளேட்ஸ் ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஐ மீன் ஃப்ரூட்ஸ் 7 ஃப்ரூட்ஸ் 9 ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அம்மன் கிட்ட வைப்போம் இல்லையா, அதுக்காக நான் ஃபைபர் பிளேட்ஸ் 7 பிளேட்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி வளையல் வாங்கியிருக்கிறேன். அது நார்மல் காமன் சைஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஓகே, அது வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கண்ணாடி, பவுடர், பொட்டு, மஞ்சள் அவங்களுக்கு வைக்கிற மாதிரி, அது ஒரு பிளேட்டில் வைக்கிற மாதிரி, அவங்களுக்கு சீர் கொடுக்குற மாதிரி, அதாவது அம்மனுக்கு நம்ம சீர் செய்கிற மாதிரி அந்த ஒரு திங்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெட் அண்ட் க்ரீனில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வளையல் மாலை அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லது, போட்டால் நல்லாயிருக்கும், அம்மன் அலங்காரம் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அது ஒன்று வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் கயிறு வாங்கியிருக்கிறேன். இன்னும் நான் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ப்ளவுஸ் பீஸ் வாங்கணும், இன்னும் ரிட்டன் கிஃப்ட் என்னென்ன தேவைப்படும் எதுவுமே எனக்கு இன்னும் தெரியாது. இதை நான் ஃபஸ்ட் டைம் கும்பிட்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கும்பிட்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியும் வரலக்ஷ்மி நோன்பு எப்படி கும்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் விகாஸ் பேங்கிள் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடுமல்பேட்டில் வாங்கியிருக்கிறேன். அவங்க நல்லா கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நிறையா தெரியாத விஷயத்த சொன்னாங்க. அதை அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. நிறையா திங்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கும்பிட்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியும் வரலக்ஷ்மி நோன்பு எப்படி கும்பிடணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த ஆடி மாதத்தில் அம்மன் அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.